வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்போர்ட்டட் கேஜ் அதாவது சைனா கேஜில் ஃபின்ச்சஸ் வளர்த்தலாமா, அதோட ப்ரீடிங் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இம்போர்ட்டட் கேஜில் வளர்த்திட்ருக்கேன். மீதி 50 பேர் பார்த்தீங்கன்னா மெஸ் கேஜில் தான் வளர்த்திட்ருக்கேன். நான் இம்போர்ட்டட் கேஜில் ப்ரீடிங் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். புதுசாக ஃபின்ச்சஸ் வளர்த்துறவங்க கண்டிப்பாக இம்போர்ட்டட் கேஜை சூஸ் பண்ணாதீங்க. அதற்கான காரணங்களை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த காலத்தில் இம்போர்ட்டட் கேஜை ஏன் விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரே டைப்பில் இருக்கும், நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும், வீட்டில் வச்சா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இம்போர்ட்டட் கேஜை விரும்புகிறாங்க. இம்போர்ட்டட் கேஜ்லேயும் ஃபின்ச்சஸ் கண்டிப்பாக ப்ரீட் ஆகும். எங்கிட்ட இருக்கிற இம்போர்ட்டட் கேஜில் இருக்கிற ஃபின்ச்சஸ் கண்டிப்பாக ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் இம்போர்ட்டட் கேஜ் வேணாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸோட கேஜ் சைஸு தான். நம்ம மெஸ் கேஜை விட இம்போர்ட்டட் கேஜில் ப்ரீட் பண்ணும்போது இம்போர்ட்டட் கேஜ் சைஸு பெருசாக போடணும். அது எதுக்காகனா, ஃபின்ச்சஸோட கால் அமைப்புக்கு இம்போர்ட்டட் கேஜில் இருக்கிற கம்பியை காலில் பிடிச்சிட்டு அதால் 5 செகண்டு கூட நிற்க முடியாது. ஏன்னா இம்போர்ட்டட் கேஜ் கம்பி வழுக்கிட்டு போகும். இப்போ 2 கம்பியில் 2 கால் மாறி மாறி இருந்ததுன்னா கால் விரிஞ்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் பேரண்ட் ஃபின்ச்சஸ்க்கு கண்டிப்பாக லெக் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் ஃபின்ச்சஸ்ஸு. அது இல்லாமல் பார்க்கணுன்னா நம்ம கேஜ் சைஸை பெருசாக போட்டுட்டு 2 ஸ்டிக்கு வச்சிடணும். அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கில் மட்டும்தான் உட்கார மாதிரி பார்க்கணும். அந்த வலையில் உட்காராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் கேஜ் சைஸ் பெருசு போடணும். நான் ஃபின்ச்சஸ் ப்ரீட் பண்ணுற இம்போர்ட்டட் கேஜ் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி அந்த சைஸில் போட்டிருக்கேன். இதே நம்ம மெஸ் கேஜில் பார்த்தோம்னா 1.25 அடிக்கு 1.25 அடிக்கு 1 அடி போட்டோம்னாவே போதும். அதனால் இப்போ இம்போர்ட்டட் கேஜ் போட்டோம்னா நமக்கு கேஜ் சைஸ் பெருசாகும், அதே அளவுக்கு இடமும் நமக்கு அதிகமாக வேணும். இம்போர்ட்டட் கேஜில் நான் சொன்ன சைஸை விட கம்மியாக போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா ப்ரீடிங் ரிசல்ட் கம்மியாகுது. ரெண்டாவது அது ப்ரீடிங் பண்ணுற இயர் கம்மியாகிடுது. அதிகபட்சம் 3 இயர்ஸுக்கு மேலே ப்ரீடிங் பண்ண முடியறதில்ல. அதுக்குள்ளே அந்த பேரண்ட் ஃபின்ச்சஸ் வீக் ஆயிடுது. ஃபின்ச்சஸையும் நம்ம மெஸ் கேஜில் வளர்த்தும் போது அதோட வலைக்கு வந்து ஃபின்ச்சஸோட கால் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கும், அது வலிக்கிட்டு போகாது, நம்ம ஸ்கொயராக இருக்குங்காட்டி. அதனால் நம்ம மெஸ் கேஜில் போடும்போது கேஜ் சைஸ் சின்னதாக கொடுத்தாவே போதும். ஆனால் இம்போர்ட்டட் கேஜில் அந்த வலையில் உட்காராத அளவுக்கு நம்ம கேஜ் சைஸ் பெருசாக கொடுத்து நம்ம ஸ்டிக்கு 2 கொடுத்து அந்த ஸ்டிக்கில் மட்டும் உட்கார்ற மாதிரி தான் பார்த்துக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கு ஃப்ளாட் பாரத்தில் நம்ம கன்ஃபார்மாக சிமெண்ட் சீட்டோ அல்லது ஃப்ளக்ஸோ ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக கீழே விரிச்சிருக்கணும். ஆனால் இம்போர்ட்டட் கேஜில் பார்த்திங்கன்னா ட்ரே டைப்பில் மட்டும்தான் வரும், அது ஃப்ளாட் பாரம் வராமல் தான் வரும். கேஜுக்கு கீழே ஃப்ளாட் பாரம் இல்லாத பட்சத்துக்கு கம்பியாக இருக்கும்போது நம்ம ஃபின்ச்சஸ் சிக்ஸ் இறங்கும்போது அதோட கால் அதில் மாட்டி உடையிறக்கும், கால் வளைஞ்சு போகிறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அது நான் வளர்த்தும் போதும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பிளாஸ்டிக் பெரிய ட்ரே ஒன்று வச்சுருப்பேன். ஃபுட் ஃபீடர்லேயும் பார்த்திங்கன்னா அது வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரே வச்சுருப்பேன். சிக்ஸ் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஃபீடர் இருக்கிற ட்ரேலையும் இல்லை அந்த பெரிய ட்ரேயில் வந்து உட்காந்துக்குது. அதனால் எனக்கு ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஆனாலும் இன்னும் 50% ப்ராப்ளம் கண்டிப்பாக சிக்ஸ் இறங்குச்சுன்னா இந்த கேஜ் மூலியமாக வரும். இதுவே நம்ம மெஸ் கேஜ் செய்யும்போது கேஜ் செய்கிறவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரே டைப்பு வேணான்னு சொல்லிவிட்டு உள்ளே சிமெண்ட் சீட்டு போட்டு தர சொல்லிட்டோம்னா ஓப்பனிங்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் சிக்ஸ் நம்ம ஃப்ளாட் பாரத்தில் இருக்கும்போது சிக்ஸு சேஃபாகவும் இருக்கும், நமக்கு க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ரைஸு. இப்போ நம்ம மெஸ் கேஜில் பண்ணும்போது 1.25 அடிக்கு 1.25 அடிக்கு 1 அடி கொடுக்கும்போது நல்லா 16 mm வலையில் செஞ்சோம்னாவே ஒரு கேஜோட ப்ரைஸ் வந்து 350 rupees தான் வரும். இதுவே நம்ம 2க்கு 1.5 இம்போர்ட்டட் கேஜ் போட்டோம்னா நல்லா குவாலிட்டியாக போட்டோம்னா கண்டிப்பாக 800லேருந்து 1000 rupeesக்கு வந்துடும். இப்போ இம்போர்ட்டட் கேஜ் போட்டோம்னா நமக்கு ரேட் வைஸும் அதிகமாக வரும். அடுத்தது நம்ம இம்போர்ட்டட் கேஜில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, அதாவது நம்ம எக் ஃபுட்டோ இல்லை அசோலா இல்லை ஊற வச்ச தானியங்கள் எல்லாமே கொடுக்கும்போது அதை நம்ம ஒரு கப்பில் வச்சோம்னா ஃபின்ச்சஸ் இறச்சி தான் சாப்பிடும். இப்போ இம்போர்ட்டட் கேஜில் வலை தான் இருக்கும், அது அந்த கப்பில் இருந்து இறக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் வலைக்கு கீழே போய் ட்ரேயில் விழுந்துடும். அதனால் வேஸ்டேஜ் தான் அதிகம் வரும். இதே மெஸ் கேஜில் நம்ம ப்ளைன் சிமெண்ட் சீட் போட்டு பண்ணியிருக்கும்போது அதை இறச்சாலும் அதுக்குள்ளேயே கிடக்கும், மறுபடியும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கும். அதனால் அதுலேயும் நமக்கு இம்போர்ட்டட் கேஜ் ஒத்து வராது.
இந்த பிரச்சனைக்கு நான் இம்போர்ட்டடு கேஜில் வளர்த்தும் போது ஒரு பெரிய ட்ரே ஒன்று வச்சுருப்பேன். அந்த ட்ரேக்குள்ளே தான் நாம் எக் ஃபுட்டோ அசோலாவோ போடுவேன். அந்த ஃபின்ச்சஸ் அதுக்குள்ளே இறங்கி சாப்பிட்டுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஸ் கேஜில் ஆகிற அளவை விட இம்போர்ட்டட் கேஜில் எனக்கு கம்மியாக தான் ஆகுது. இப்போ மெஸ் கேஜில் 4 சிக்கு 5 சிக்கு ஆகும்போது இம்போர்ட்டட் கேஜில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு 3 சிக்கு இல்லை 4 சிக்கு அது மாதிரி தான் ரிசல்ட் வருது. நமக்கு கன்ஃபார்மாக ப்ரீடிங் ரிசல்ட்டு மெஸ் கேஜை விட இம்போர்ட்டட் கேஜில் கம்மியாக தான் வருது. அடுத்தது இடம் இம்போர்ட்டட் கேஜ் இருக்கும்போது இடம் அதிகமாக வேணும். மெஸ் கேஜில் இடம் கம்மியாக இருந்தால் போகுது. அதாவது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கேஜ் 10 கேஜ் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம மெஸ் கேஜ் 20 கேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது இம்போர்ட்டட் கேஜை நம்ம 1 பை 1 4 கேஜ் இல்லை 5 கேஜ் வைக்கும்போது கண்டிப்பாக ஸ்டாண்டு செஞ்சு மட்டும்தான் வைக்க முடியும். இதே மெஸ் கேஜாக இருந்துச்சுன்னா நம்ம செவுத்தில் ஆணி அடித்து ஈஸியாக மாட்டிக்கலாம். இம்போர்ட்டட் கேஜை நம்ம செவுத்தில் அப்படி மாட்ட முடியாது. ஸ்டாண்டு செஞ்சு தான் வச்சாகணும். அதுக்கும் நம்ம காஸ்ட் அதிகமாகும். இம்போர்ட்டட் கேஜில் ஃபின்ச்சஸ் வளர்த்துவதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.